ஆச்சி ராயல் பாயாசம் இப்பொழுது ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். IBC மங்கை நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எதை பற்றின வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிப்ஸ் வந்து ட்ரையாக இருக்கிறது. இந்த லிப்ஸ் ட்ரையாக இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களுடைய இன்டேக் ஆஃப் ஃபுட்டை வந்து கரெக்டாக எடுத்துக்கணும். அப்படி இல்லைனா கூட உங்கள் லிப் வந்து ரொம்பவே ட்ரையாக இருக்கும். முதல்ல நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய தண்ணி குடிங்க. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு அவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்களோ உங்கள் லிப்ஸ் வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். லிப்ஸ் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் த பாடியே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்டோடு இருக்கும். அண்ட் அடுத்தது உங்களுக்கு விட்டமின் டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா அந்த காரணத்தினாலையும் கூட உங்களுடைய லிப்ஸ் ட்ரையாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நான் சொல்கிறேன் இந்த விட்டமின் இருக்க ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுடைய லிப்ஸ் வந்து நல்ல மாய்ஸ்சரைசிங் எஃபெக்டோடு இருக்கும். விட்டமின் B9 எந்த ஃபுட்டில் அதிகமாக இருக்கோ அந்த ஃபுட் சாப்பிடுங்க. அதே மாதிரி விட்டமின் B11, விட்டமின் B13 இதெல்லாம் எந்தெந்த ஃபுட்ஸில் அதிகமாக இருக்கோ அந்த ஃபுட்ஸாக சூஸ் பண்ணி நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய லிப் ட்ரைனஸ்க்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 2 ரெமிடியும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணாலும் உங்களுடைய லிப்ஸ் வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்டில் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் உங்ககிட்ட சொல்ல போகிற அந்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலிவேரா ஜெல். ஆலிவேரா ஜெல் வந்து நம்ம ஆல் ஓவர் த பாடிக்கே நிறைய பியூட்டி பெனிஃபிட்ஸ்க்கு யூஸ் ஆகுது. நம்ம லிப் ட்ரைனஸ்க்கும் நிறைய விஷயத்தில் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த ஆலிவேரா ஜெல்லை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கையை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் கையில் வந்து நமக்கு ஏதாவது டர்ட் இருந்துச்சுன்னா அதனாலையும் நம்ம லிப்பில் வந்து கையை வாஷ் பண்ணாமல் ஆலிவேரா ஜெல்லை வச்சு மசாஜ் பண்ணோன்னா அதனால நம்மளுடைய லிப்ஸ் இன்னும் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ எப்போவுமே நீங்கள் ஃபேஸ்க்கு பேக் போடுறதா இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் லிப்ஸுக்கு ஏதாவது ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கையை வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஸோ ஆலிவேரா ஜெல்லை வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. லிப்பில் வந்து ஃபஸ்ட்டு இப்படி டாட்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஜென்டலாக உங்கள் லிப்ஸில் வந்து நீங்கள் மசாஜ் பண்ணுங்கள். எப்போவுமே சர்க்குலர் மோஷனில் வந்து நீங்கள் ஃபேஸில் மசாஜ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, லிப்பில் மசாஜ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, சர்க்குலர் மோஷனில் வந்து நீங்கள் மசாஜ் பண்ணுங்கள். நான் வந்து கடையில் வாங்கினா ஆலிவேரா ஜெல் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் ஆலிவேரா செடி இருந்துச்சு அப்படின்னா அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஜெல்லையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு இன்னுமே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து மசாஜ் பண்ணுங்கள். இதை நீங்கள் டெய்லியுமே ட்ரை பண்ணலாம். உங்கள் லிப்ஸ் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்டோடு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா உங்களுடைய லிப்ஸை வந்து வாஷ் பண்ணிடுங்க. இதை வந்து நீங்கள் டெய்லியும் உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆலிவேராவை யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணுறதுனால உங்களுடைய லிப் வந்து நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் சில பேருக்கு லிப்பெல்லாம் வந்து லைட்டாக பிளாக் கலரில் இருக்கும், இல்லை நல்லா டார்க்காக பிளாக் கலரில் கூட இருக்கும். அதெல்லாமும் உங்களுக்கு நாள் ஆக ஆக ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் ஆலிவேரா ஜெல் ஒரு நல்ல ரெமிடி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்ததாக ட்ரை லிப்ஸ்க்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஹோம் ரெமிடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் பெஸ்ட் நேச்சுரல் மாய்ஸ்சரைசர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு ட்ராப் எடுத்துக்கோங்க. ஒரு ட்ராப் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டு உங்கள் லிப்ஸில் வந்து இந்த மாதிரி டாட்டாக ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் நல்லா சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணுங்கள். ஆலிவேரா ஜெல்லை வந்து நீங்கள் வாஷ் பண்ணணும். பிகாஸ் அதை நீங்கள் வாஷ் பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கசக்கும் நீங்கள் அதை சாப்பிடும்போது. பட் இந்த தேங்காய் எண்ணெயை வந்து நீங்கள் நல்லா ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே கூட விட்டுடலாம். இது வாஷ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா இதில் வந்து அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. இது வந்து நம்ம உதட்டில் இந்த வெடிப்பெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்குமே இந்த தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவேன். அந்த வெடிப்பெல்லாமும் வந்து இது க்யூர் பண்ணும். ஸோ இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாஷ் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு அப்படியே இருக்கிறதே கம்ஃபர்டபுள் அப்படின்னா நீங்கள் அப்படியே அந்த தேங்காய் எண்ணெயை விட்டுருங்க. உங்கள் லிப்ஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு க்ளோவோடு இருக்கும். இதை வந்து நீங்கள் வாரத்துக்கு கண்டிப்பாக ஒரு 3 times 4 times வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் டெய்லியுமே வந்து உங்களால் முடிஞ்சது உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். லிப் ட்ரைனஸ்க்கு இப்போ நான் சொன்ன இந்த 2 ஹோம் ரெமிடியும் வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட்டை தரும் தான் நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரியான பியூட்டி ரிலேட்டடான டிப்லாம் உங்களுக்கு வேணுன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். சமந்தா வந்து இப்போது ரீசெண்டாக டயக்னோஸ் பண்ண அவங்களோட ஹெல்த் இஷ்யூவை பற்றி நம்ம தசை, தட் இஸ் யோர் மசில் செல்ஸே மசில் டிஷ்யூவே வந்து அது